ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் ஷார்ட்ஸ் ட்ரையாங்கிள் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தோம். நிஃப்டியில் அந்த ட்ரேடு லைவாக எடுத்தோம். நீங்கள் அந்த போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அந்த அந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1100 1100 ப்ராஃபிட்டில் நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா நமக்கு அந்த ட்ரேடோட ஃபுல் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கும். 2600 சம்திங் அந்த மொத்த ப்ராஃபிட்டும் நமக்கு கிடச்சிருக்கும். பட் நான் காலையில் கொஞ்சம் அவசரப்பட்டு சீக்கிரமாகவே கால் ஆப்ஷன் சைடு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நிஃப்டி இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்கள், 11:30க்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நிஃப்டி 4th ஜூலை 24,300 கால் ஆப்ஷனை 25 குவான்டிட்டி வந்து நான் 49 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலாக அதுவும் வந்து இங்கே 2 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு பாருங்கள். கால் ஆப்ஷன் சைடு நமக்கு முழுசாக ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் அது எனக்கு காலையில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நிஃப்டி கொஞ்சம் மேலே போயிருமோ, எதுக்கு இந்த ரிஸ்க்கு, நம்ம ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சேஃபாக வெளியே வந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் வச்சுருந்தா மொத்த ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கும், மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேஃப்டியாக முடிச்சுட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட வெளியே வந்துட்டோம், அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த ட்ரேட் எடுத்தேன். நான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. போன வாரம் வியாழக்கிழமை இந்த ட்ரேட் எடுத்தேன், இன்றைக்கி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்தே இந்த ட்ரேட் ப்ராஃபிட் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் ஒரு 120 ப்ராஃபிட்டு, அப்புறம் செகண்ட் நாள் கொஞ்சம் ப்ராஃபிட்டு, நேற்று முடியும் போது கூட ஒரு 1300 ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. நேற்று கூட நான் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். சரி வேண்டாம், நம்ம எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பீரியர் தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணி நீ க்ளோஸ் பண்ணேன். நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், 23,500 புட் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 0 ஆயிடுச்சு. பட் 24,300 கால் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் வந்து 2 ரூபா 10 பைசா இருக்குது. ஏன்னா இங்கே நிஃப்டி வந்து 24,302, அதனால் அந்த 2 ரூபா 10 பைசா இங்கே ப்ரீமியம் காட்டுது. ஷார்ட்ஸ் ட்ரேடிங் வந்து இப்படி தான், நீங்கள் ஒரு ரேஞ்ச் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. இப்போது நிஃப்டி இருக்குது, நிஃப்டி வந்து இப்போது இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள். நிஃப்டி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கும்போது 23,900 இருந்துச்சு. நம்ம இப்போ என்ன ரேஞ்சு ப்ரிடிக்ட் பண்ணோம், கீழே டவுன் சைடு வந்து 23,500க்கு கீழே போகாது, அதே மாதிரி அப் சைடு வந்து 24,300க்கு மேலே போகாது. இப்படிங்கிற ஒரு ரேஞ்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஷார்ட்ஸ் ட்ரேடிங் இப்படி தான் பண்ணுவாங்க. இது ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி தான். மேக்ஸிமம் வந்து நீங்கள் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு டைரக்ஷனை ஃபைன் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்க, ஆப்ஷன் பையிங்கோ இல்லை ஆப்ஷன் செல்லிங்கோ பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பட் நமக்கு டைரக்ஷன் தெரியல, நமக்கு ஒரு ரேஞ்சு தான் கணிக்க முடியுது, நிஃப்டி வந்து இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு ஒரு ரேஞ்சு தான் கணிக்க முடியுதுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். 1 லட்சம் ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இந்த ட்ரேடில், மேக்ஸிமம் 1 லட்சம் தான் மார்ஜின் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஒரு 1,100 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 1% தான், ஒரு 6 நாளில் 1% தான் நம்ம ரிட்டர்ன் எடுத்துருக்குறோம். இது கம்மி தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ப்ராஃபிட் தான். எண்ட் ஆஃப் தி டே நம்ம கம்மியான ப்ராஃபிட் பண்ணாலும் ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம், அது வரைக்கும் சந்தோஷம்தான். உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். யாராவது ஃபஸ்ட் பார்ட் பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. அவங்களுக்காக மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஷார்ட்ஸ் ட்ரேடிங்கிறது ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. அதில் வந்து நம்ம அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனையும் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனையும் செல் பண்ணுவோம். அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்னா இப்போ நீங்கள் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு கீழே போகாதுன்னு ஒரு சப்போர்ட் கால்குலேட் பண்ணுவீங்கள்ல, அந்த இடத்துல போய் அங்கே இருக்கிற ஸ்ட்ரைக்கை செல் பண்ணுவீங்க. அதே மாதிரி அப்சைடு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகாதுன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுவீங்கள்ல, அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரைக்கில் போய் ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுவீங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது நீங்கள் ரிசீவ் பண்ணுற மொத்த ப்ரீமியமும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுதான் ஷார்ட்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் ரொம்ப அப் சைடு அல்லது டவுன் சைடு, ஏதோ சைடு ரொம்ப போகும்போது உங்களுக்கு இதில் ஹெவி லாஸ் வரும். கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் ஆப்போசிட்டாக போகும்போது அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. அதனால் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்புறம் நான் செபி ரெஸ்ட்லாம் கிடையாது, சும்மா நான் எடுக்கிற ட்ரேடை உங்க கூட ஷேர் பண்ணுற அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.